அன்பும் கருணையும் இருந்தால் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு ஒரு சம்பவத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெண்மணி இருந்தார். அவருடைய கணவர் வெளிநாட்டிலே பணியாற்றினார். 12 ஆண்டுகள் பணியாற்றிவிட்டு திரும்பி வருகிறார். திரும்பி வந்தவர் மனைவியை கண்டுகொள்வதே இல்லை, பேசுவது கூட இல்லை, அன்பு செலுத்துவது கூட இல்லை. அவர் ஆசையாக சமைத்து வைக்கிறார். ஆனால் இவரோ எந்த உணர்ச்சியும் காட்டாமல் சாப்பிடுகிறார். சில ஆண்கள் அப்படி இருப்பார்கள். அவர்கள் நன்றாக இருக்கிறது என்று ஒரு சொல் சொல்ல மாட்டார்கள். அவர்கள் முகத்தில் எந்த விதமான ஒரு உணர்ச்சியும் இல்லாமல் சாப்பிடுவார்கள். கல் போல. ஆசையாக சமைத்த மனைவி அவர்களை பார்த்து, எப்படி இங்கே இருக்கு, சப்பாத்தி சாப்பிட்டா இருக்கா என்று கேட்பார்கள். சாப்பிட்டா இருக்குமா என்று சொல்லிவிட்டு அவர்கள் சாப்பிடுவார்கள். இப்படி அவர்கள் உணர்ச்சி இல்லாமல் இருப்பதை பார்த்து அந்த பெண்மணி சொல்வார், சமைக்கவே தோன்ற மாட்டேன் என்கிறது என்று. ஆனால் இங்கே ஆசையாக சமைத்த உணவை வைத்தால் கணவன் பேசாமல் கூட அதை சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்தார். அன்பு செலுத்துவதில்லை. அந்த ஊரிலே ஒரு ஞானி இருந்தார். அந்த ஞானியிடம் இந்த பெண்மணி போனார். என் கணவர் என் மீது அன்பே செலுத்த மாட்டேன் என்கிறார். அவர் மறுபடியும் அன்பு செலுத்த வேண்டும், என்ன செய்வது? ஒன்றுமில்லை, அருகிலே ஒரு காடு இருக்கிறது. அங்கே ஒரு புலி சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த புலியினுடைய மீசையிலிருந்து ஒரே ஒரு முடியை எடுத்து கொண்டு வந்து விடு, நாம் சரி செய்து விடலாம் என்று. அவள் அதை வேத வாக்காக நம்பினாள். அவள் வீட்டுக்கு சென்றால், அன்று இரவு கரிசோறு சமைத்து கொண்டு சென்றால், தூரத்தில் புலி தெரிகிறது, ஒரு பாறையின் மீது வைத்துவிட்டு வந்துவிட்டாள். அடுத்த நாள் காலையில் போனால் புலி சாப்பிட்டு இருந்தது. எளிதில் கிடைக்கிறது என்றால் புலி, எலி எல்லாம் சாப்பிடும். வேட்டையாடுவது மிகவும் சிரமம். மானின் கொம்பு பட்டுவிட்டால் என்ன செய்வது? சமைத்து சுவையாக வைத்ததும் புலி சாப்பிட்டு விட்டு போனது. அடுத்த நாள் அவள் மறுபடியும் கொண்டு வந்து வைத்தாள். இப்போது புலி 4-5 நாட்களுக்கு பிறகு இவள் பார்க்கிற தூரத்தில் இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புலி நெருங்கி வர ஆரம்பித்தது. 1 மாதம் சென்றிருக்கும் ஒரு பௌர்ணமி நிலவில் இவள் வைத்திருக்கிற போது புலி அருகிலேயே வந்தது. அவள் கையில் இருந்து சாப்பிட்டது. இவள் அதற்கு வலிக்காமல் ஒரு முடியை எடுத்துக்கொண்டு வந்துவிட்டாள். நேராக ஞானியிடம் போனாள். அவர் ஏதோ நெருப்பை குளிர்காய்வதற்காக பற்ற வைத்து கொண்டிருந்தார். இந்தாருங்கள், ஒரு முடி கிடைத்து விட்டது, நீங்கள் என் கணவன் என் மீது அன்பு செலுத்தும்படி செய்யுங்கள் என்று கொடுத்தார். அதை வாங்கினார். உடனடியாக அதை நெருப்பில் போட்டார். பதறி போய்விட்டாள். எவ்வளவு சிரமப்பட்டு நான் இந்த முடியை கொண்டு வந்திருக்கிறேன், இப்படி நெருப்பில் போட்டு விட்டீர்களே. அவர் சொன்னார், ஒரு புலியையே அன்பினால் ஈய வைத்த உன்னால் உன் கணவனையே வைக்க முடியாது. போ, இன்னும் தீவிரமாக அன்பு செலுத்து, எல்லாம் சரியாகிவிடும் என்று அனுப்பினார் என்பது ஒரு சம்பவம். அன்பு எப்படிப்பட்டது என்பதற்கு அரேபிய கதை ஒன்று உண்டு. ஒரு வசீர் இருந்தார். அந்த சுல்தானுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார். இதனாலேயே மற்றவர்களெல்லாம் சேர்ந்து அவரை பற்றி அவதூறுகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எந்த மனமாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் மாறிவிடும். எறும்பூர கல்லும் தேயும் என்று நம்மூரில் சொல்லுவார்கள். ஒரு கட்டத்தில் மன்னருக்கு அவர் மீது சந்தேகம் வந்து விடுகிறது. அவருக்கு மரண தண்டனை விதித்து விட்டார். அந்த ஊரில் எப்படி மரண தண்டனை விதிப்பார்கள் என்றால், ஒருவரை கயிற்றினால் கட்டி மைதானத்திலே உருட்டுவார்கள். மன்னரெல்லாம் அமர்ந்து பார்ப்பார். வேட்டை நாய்கள் 20 மன்னர் வளர்த்து கொண்டிருக்கிறார். அவற்றை விடுவிப்பார்கள். அவை வந்து அந்த மனிதனின் மீது பாய்ந்து கடித்து குதறி அவர் இறந்து விடுவார். இதுதான் மரண தண்டனை. இந்த வசீருக்கு மரண தண்டனை கொடுத்து விட்டார்கள். அந்த வசீர் மன்னனிடம் சென்றார். ஒரு 10 நாட்கள் எனக்கு அவகாசம் கொடுங்கள், நான் எங்கும் போக மாட்டேன், எனக்கு சில கடமைகள் இருக்கின்றன, முடித்து விட்டு வந்து விடுகிறேன். சரி என்று சொல்லிவிட்டார். இவர் நேராக வீட்டுக்கு போனார். கொஞ்சம் நகைகளை எடுத்தார், விற்றார், பணமாக்கினார். வேகமாக அந்த வேட்டை நாய்கள் இருக்கிற இடத்திற்கு ஓடினார். அதை பார்த்து கொண்டிருக்கிற ஆளிடம் ஒரு 10 சாவரி நகையை கொடுத்து, இதை வைத்துக்கொள், 10 நாட்கள் நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீ விடுப்பில் போய்விடு. அவன் விடுப்பில் போய்விட்டான். இவர் தினமும் நன்றாக சமைத்து சுவையாக அந்த நாய்களுக்கு பரிமாறினார். ஒரு கட்டத்தில் அந்த நாய்கள் அவருடைய கையிலிருந்தே சாப்பிடுகிற அளவிற்கு பழகிவிட்டன.
8ஆம் நாளே பழகிவிட்டன, 9ஆம் நாள் நெருக்கமாகிவிட்டன, 10ஆம் நாள் அவரை தடவி கொடுக்கின்றன, நக்கி கொடுக்கின்றன, எல்லாம் செய்கின்றன. அவர் அந்த நாய்களை பத்திரமாக அடைத்துவிட்டு மன்னரிடம் வந்து மரண தண்டனைக்கு நான் தயார் என்றார். கயிறை கட்டி மண்டபத்தில் உருட்டி விடுகிறார்கள். நாய்கள் பாய்ந்து சீறி வருகின்றன. அவர் அருகிலே வந்ததும் அவரை கடிக்காமல் வாலாட்ட ஆரம்பித்து விட்டன. மன்னருக்கு மிகுந்த வியப்பு. அவரை அழைத்தார். எப்படி இது நடந்தது? நடந்ததை சொன்னார். 10 நாட்கள் நான் இவற்றிற்கு உணவு ஊட்டினேன். 10 நாட்கள் உணவு ஊட்டினேன், இவை விசுவாசமாக இருக்கின்றன. 20 ஆண்டுகள் உனக்கு உழைத்தேன், ஆனால் நீ விசுவாசமாக இல்லை. மன்னன் புரிந்து கொண்டார். வசீரை விடுவித்தார், அருகிலேயே வைத்து கொண்டார். இது அரேபியா நாட்டிலே நடந்த ஒரு கதை. இன்னொன்று, அன்புக்கு பதிலாக எல்லா நேரங்களிலும் அன்பு கிடைக்கும் என்று நினைக்காதீர்கள். ஒருவன் காட்டுக்கு செல்கிறான். ஒரு பாம்பை சிலர் துரத்தி வருகிறார்கள். அந்த பாம்பு இவனிடம் வருகிறது. வந்து எனக்கு அடைக்கலம் கொடு என்கிறது. என் உள்ளே புகுந்து கொள் என்கிறான். அதன் அடிப்பகுதியிலே புகுந்து கொள்கிறது பாம்பு. வந்தவர்கள் போய்விட்டார்கள். இப்போது உள்ளே சுகமாக இருக்கிறது. சிறிது அடிப்பட்ட பாம்பு வெளியே வர மறுக்கிறது. அப்போது அந்த வழியாக வெண்ணிற கொக்கு ஒன்று வந்தது. அவன் சொன்னான், இந்த மாதிரி பாம்பு உள்ளே போய்விட்டது, கொஞ்சம் நீ எழு, நான் என் மூக்கால் அதை இழுத்து விடுகிறேன் என்று. அது இழுத்து விட்டது. அது இழுத்து விட்ட பிறகும் இவனுக்கு கொஞ்சம் அசௌகரியம் இருந்தது. கேட்டான், அசௌகரியமாக இருக்கிறதே. இல்லை, 10 வெண்ணிற பறவைகளை நீ சாப்பிட்டால் சரியாகிவிடும். ஆகா, ஒரு வெண்ணிற பறவை கிடைத்து விட்டாய் என்று அதையே பிடித்து கொண்டான். பிடித்து கொண்டு வீட்டுக்கு எடுத்து செல்கிறான். கூண்டிலே அடைத்து விடுகிறான். அவள் மனைவி சொல்லுகிறாள், உன்னை காப்பாற்றிய பறவையா முதலில் சாப்பிடப் போகிறாய் என்று அதை அவிழ்த்து விடுகிறாள். போகிற போது அது அவள் கண்ணை குத்திவிட்டு போய்விடுகிறது என்று ஒரு கதை. சில நேரங்களில் அப்படி நடக்கும். ஆனால் அதற்கு நாம் அன்பையே சந்தேகப்பட வேண்டிய அவசியமில்லை. புத்தருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். புத்தர் தன்னுடைய தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறான். அவருடைய உறவினன் இருக்கிறான், தேவதத்தன். அவன் கருணையே இல்லாதவன், அன்பே இல்லாதவன். அவன் சகல நேரமும் புத்தரை பார்த்து பொறாமைப்படுவான். பிற்காலத்திலே அவன் புத்தருடைய மடாலயத்திலே சேருகிறான். ஆனால் அப்போதும் புத்தரை பார்த்து பொறாமைப்படுகிறான். புத்தருடைய பீடத்திற்கு தான் வந்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அப்படிப்பட்டவன் சித்தார்த்தர் இளவரசராக நடமாடிக்கொண்டிருக்கிற போது மேலே ஒரு அன்னப்பறவை பறக்கிறது. அந்த அன்னப்பறவையை பார்த்து அவன் அம்பு எய்கிறான். அன்னப்பறவை கீழே விழுந்து விடுகிறது. ஆனால் இறக்கவில்லை, துடித்து கொண்டிருக்கிறது. அது சித்தார்த்தருடைய அருகிலே வந்து விடுகிறது. சித்தார்த்தர் அதை எடுக்கிறார், அம்பை நீக்குகிறார். அது நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அன்னப்பறவையை ராஜ சமையலறைக்கு எடுத்து செல்லுகிறார். அங்கே அதற்கு மருந்து போட்டு கொண்டிருக்கிறான். தேவதத்தன் அங்கே வருகிறான். புத்தரை பார்த்து சொல்கிறான், அந்த அன்னப்பறவை எனக்கு கொடு, நான் தான் இதை வீழ்த்தினேன் என்று. அதற்கு சித்தார்த்தர் சொல்லுகிறார், எப்போதுமே காப்பாற்றுபவனுக்குத்தான் ஒன்று சொந்தமே தவிர கொல்பவனுக்கு ஒருபோதும் சொந்தமாக இருக்க முடியாது. எனவே இது எனக்கு சொந்தமான அன்னப்பறவை, உனக்கு தர முடியாது என்று. இந்த வழக்கு சுத்தோதனருடைய அரசவைக்கு செல்லுகிறது. மந்திரிகள் எல்லாம் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது இந்த வழக்கு சுத்தோதனருடைய பார்வைக்கு செல்லுகிறது. மந்திரிகள் எல்லோரும் சொல்லுகிறார்கள், என்ன சொல்வது, இந்த பறவையை யார் குறிபார்த்து அடித்தார்களோ அவர்களுக்குத்தானே அது சொந்தம் என்கிற முறையில் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அவையிலே இருக்கிற பலருடைய ஆதரவும் தேவதத்தனுக்கு இருக்கிறது. அப்போது சுத்தோதனன் சற்று தொண்டையை செருமிக்கொண்டு கோபமாக, யாருக்கு சொந்தம் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டதும் அவர்கள் பம்மி, இல்லை இல்லை, காப்பாற்றிய சித்தார்த்தருக்குத்தான் சொந்தம் என்று சொல்கிறார்கள். அந்த அன்னப்பறவை சித்தார்த்தரிடம் வருகிறது.
குணமாகிறது, மீண்டும் வானவீதியிலே பறக்கிறது. அன்பு செய்பவர்களுக்கு மட்டும்தான் ஒருவர் சொந்தமாக இருக்க முடியும். அது பொருள்கள் மட்டுமல்ல, பறவைகள் மட்டுமல்ல, உலகில் உள்ள அனைத்து உயிர்களுமே என்பதற்கு சித்தார்த்தர் வாழ்க்கையிலே நடந்த இந்த சம்பவம் ஓர் உதாரணம். இன்னொரு சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன். புத்தராக மாறி அவர் பல சந்நியாசிகளை வழி நடத்தி கொண்டிருக்கிற போது மீண்டும் தேவதத்தன் அவருடைய ஆசிரமத்தில் இருந்து கொண்டே அவருக்கு எதிராக சதி செய்கிறான். ஒரு நாள் அவரை கொன்றுவிட்டால் தான் புத்தருடைய இடத்திற்கு வந்துவிடலாம் என்று நினைத்து நலகிரி என்கிற பிம்புசாரருடைய யானையை அவர் மீது ஏவி விடுகிறான். அந்த பட்டத்து யானை வேகமாக வருகிறது. ஆனால் புத்தரை பார்த்ததும், அவர் கண்களிலே ததும்புகிற கருணையை பார்த்ததும் அது அப்படியே அமர்ந்து விடுகிறது. பிறகு அது அங்கிருந்து அவர் தடவி கொடுக்க மறுபடியும் தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று விடுகிறது என்று திச் நாட் ஹான் என்கிற வியட்நாமிய துறவி ஓல்டு பாத் ஒயிட் கிளவுட்ஸ் என்கிற தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார். அன்பு இருந்தால் சகல ஜீவராசிகளும் நமக்கு கட்டுப்படும் என்பதற்கான ஓர் உதாரணம்தான் புத்தருடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த 2 சம்பவங்கள். தாந்திரிக் என்கிற ஒரு விதமான மெய்ஞானம் உண்டு. அதிலே திலோப்பா என்பவர் இருந்தார். அந்த திலோப்பா மகாமுத்ரா என்கிற ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த திலோப்பாவிற்கு ஒரு சீடர், அவர் பெயர் மராப்பா. மராப்பாவின் சீடர் நராப்பா, நராப்பாவின் சீடர் மிலரேப்பா. அந்த மிலரேப்பாவை பற்றி ஒரு சம்பவம் உண்டு. அந்த மிலரேப்பா தன்னுடைய ஆசிரமத்திலே அமர்ந்திருக்கிறார். ஒரு வேடன் தன்னுடைய வேட்டை நாயோடு ஒரு மானை குறிபார்த்து அம்பு எய்வதற்காக துரத்தி கொண்டு வருகிறான். வேட்டை நாய் அந்த மானை துரத்துகிறது. அந்த மான் ஓடுகிறது. ஓடிய மான் மிலரேப்பாவனுடைய ஆசிரமத்திற்குள் நுழைந்து விடுகிறது. கருணை மயமான ஒரு மனிதர் அங்கே அமர்ந்திருக்கிறார். அந்த கருணை மயமான மனிதரை பார்த்ததும் அந்த மானுக்கு இருந்த பதற்றமெல்லாம் தணிந்து அங்கே அமர்ந்து விடுகிறது. வேட்டை நாயும் அந்த ஆசிரமத்திற்குள் நுழைகிறது. அதுவரை ஆக்ரோஷமாக நுழைந்த அந்த வேட்டை நாய் மிலரேப்பாவை பார்த்ததும் அமைதியாக அமர்ந்து விடுகிறது. பின்னால் வருகிறான் வேடன், எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று. அவனும் மிலரேப்பாவை பார்த்ததும் அம்பையும் வில்லையும் கீழே போட்டு விடுகிறான். இதுதான் கருணை என்கிற வட்டம் செய்கிற மாயம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். நாம் கருணையாக இருந்தால் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் வன்மத்தோடு இருந்தால் கூட அதை அரைக்கிற, அதை கரைக்கிற அமிலமாக இருக்கும் கருணை என்பதுதான். அதுதான் கருணையினுடைய இலக்கணம். அதனால்தான் புனித பிரான்சிஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கருணைமயமானவர். அவர் நடந்து சென்றால் அவருடைய தோளில் வந்து பறவைகள் எல்லாம் வந்து அமரும். ஒரு மனிதனுடைய தோளிலே பறவைகள் வந்து அமர வேண்டும் என்றால் எத்தனை கருணைமயமாக அவர் இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். வள்ளலார் சொற்பொழிவாற்றுவதற்காக செல்லுகிறார். அவரை 2 எருதுகள் சுமந்து கொண்டு செல்கின்றன. கீழே இறங்கியதும் அந்த எருதுகளை தடவி கொடுத்து, வலிக்கிறதா கண்ணுகளா என்று வள்ளலார் கேட்டதாக பதிவாகி இருக்கிறது. அக்பர் ஒரு கட்டத்தில் மிகுந்த அன்பு செலுத்துபவராக மாறினார். அவருடைய கைகளில் இருந்து உணவை எடுத்து மான்கள் சாப்பிடுகிற அளவிற்கு அவர் அன்புமயமாக இருந்தார். அவரிடம் கிட்டத்தட்ட 20,000 மான்கள் இருந்தன. அத்தனை மான்களை அவர் வைத்திருந்தார். 12,000 புறாக்களை வைத்திருந்தார். புறாக்கள் அவர் கைகளில் இருந்து சாப்பிடும். அக்பரிடம் கேட்டார்கள், எப்படி உங்கள் கைகளில் இருந்து சாப்பிடுகின்றன? சாப்பிடுகிறது ஒன்றும் வளர்த்த மான் அல்ல, காட்டு மான் வந்து சாப்பிடுகிறது. இதை ஆப்ரஹாம் எராலி எம்பரஸ் ஆஃப் த பீகாக் த்ரோன் என்கிற நூலிலே பதிவு செய்திருக்கிறார். அப்படி வந்து சாப்பிடுகின்றன. அப்போது அக்பர் சொன்னார், நீங்கள் விலங்குகள் மீது அன்பு செலுத்தினால்
இவ்வாறு அவை வந்து உங்களை நம்பி கைகளிலிருந்து உண்ணும். உங்கள் அன்பு முழுமையானதாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். மகாவீரர் மெய்ஞானம் பெற்றபோது அவருக்கு பிடிக்காத சிலர் சந்த கௌசிகா என்கின்ற பாம்பை அவர் மீது ஏவி அவரை கடிக்கும்படி வற்புறுத்துகிறார். சந்த கௌசிகா வருகிறது, மகாவீரரை கடிக்கிறது. ஆனால் இரத்தத்திற்கு பதிலாக பால் வந்தது என்பது ஒரு ஐதீகம். கருணை இருந்தால் இரத்தம் வராது, அவர்கள் உடம்பிலிருந்து பால்தான் வரும் என்கிற குறியீட்டை அந்த சம்பவம் குறிப்பிடுகிறது. குருநானக் வாழ்க்கையிலே நடந்த ஒரு சம்பவம். அவர் ஒரு புது ஊருக்கு செல்லுகிறார். அந்த ஊரிலே ஏழை ஒருவர் அவரை உணவு உண்ண அழைக்கிறார். குருநானக் அவருடைய வீட்டிற்கு சென்று விடுகிறார். அங்கே அமர்ந்து அவர் தருகிற அந்த எளிய சப்பாத்திகளை அவர் உண்கிறார். இதை கேள்விப்பட்டதும் அந்த ஊரிலேயே இருக்கிற மிகப்பெரிய பணக்காரன், ஆனால் தன்னுடைய பணியாளர்களை எல்லாம் கொடுமையாக வேலை வாங்குகிறவன், அவன் தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கிறான். அங்கே குருநானக் செல்கிறார். அவன் நெய்யினால் செய்யப்பட்ட ரொட்டிகளை எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறான். ஆனால் குருநானக் சாப்பிடாமலேயே அமர்ந்திருக்கிறான். அவன் கேட்கிறான், ஏன் சாப்பிடவில்லை? நீங்கள் சாதாரணமான ஒரு மனிதனுடைய வீட்டிற்கு சென்று வெறும் எண்ணெய் கூட தடவப்படாத வறட்டு ரொட்டியை சாப்பிட்டீர்களே, இங்கே நெய்யினால் செய்யப்பட்ட இந்த ரொட்டிகளை ஏன் சாப்பிட மாட்டேன் என்கிறீர்கள் என்று கேட்கிறார். குருநானக் சொன்னார், காரணம் இருக்கிறது, கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லி ஒருவரை அவர் வீட்டிலிருந்து சப்பாத்தி வாங்கி வாருங்கள் என்று சொன்னார். அந்த பணியாளருடைய வீட்டிலிருந்து சப்பாத்தி வாங்கி கொண்டு வந்தார்கள். முதலில் குருநானக் அந்த ஏழையினுடைய வீட்டிலிருந்து வந்த சப்பாத்திகளை பிடிந்தார், பால் ஒழுகியது. அந்த பணக்காரனுடைய வீட்டிலிருந்து வந்த சப்பாத்திகளை பிடிந்தார், இரத்தம் ஒழுகியது. அப்போது அவர் சொன்னார், ஏழைகளை நீ வாட்டி வதைத்து அன்பில்லாமல் செய்த ரொட்டி பலருடைய இரத்தம் கலந்த ரொட்டியாகத்தான் இருக்குமே ஒழிய அது பால் கலந்த ரொட்டியாக இருக்காது. அதனால்தான் இதை நான் உண்ணவில்லை என்று குறிப்பிட்டார். இயேசு கிறிஸ்துவிடம் பாவம் செய்யப்பட்டதாக ஒரு பெண் அழைத்து வரப்படுகிறார். அந்த பெண்ணின் மீது எல்லோரும் கல் எறிவதற்காக தயாராக இருக்கிறார்கள். அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும். மாற்று சிந்தனையில் அவர் சொன்ன ஒரே வாசகம்தான், தவறு இழைக்காதவர்கள் இந்த பெண்ணின் மீது கல்லெறியலாம் என்பது. அதனால் அந்த பெண் காப்பாற்றப்பட்டது மட்டுமல்ல, மனம் திருந்தி மாற்று வாழ்க்கைக்கு செல்வதற்கும் வழிவகுத்தது. அன்பு உள்ளவர்கள் அன்பையே மருந்தாக, அன்பையே தண்டனையாக, மன்னிப்பையே மறுவாழ்விற்கு உபகரணமாக ஆக்குகிற வல்லமை பெற்றவர்களாக இருப்பார்கள் என்பதற்கு இந்த சம்பவம் சான்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டிருந்த போது அவருடைய மேலங்கியிலே ஒரு பூனை வந்து அமர்ந்து விட்டது. அவருக்கு பூனைகள் பிடிக்கும், தடவி கொடுத்தார். சிறிது நேரத்தில் அந்த பூனை நன்றாக தூங்கிவிட்டது. அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். திடீரென அலுவல் ஒன்று வந்துவிட்டது. நபிகள் நாயகம் எழுந்து செல்ல வேண்டும். ஆனால் பூனை தூங்கி கொண்டிருக்கிறதே, என்ன செய்வது? அந்த பூனையை அவர் எழுந்தால் எழுப்பி விட்டு விடுவாரே. அதனால் ஒரு கத்தரிக்கோலை கொண்டு வரச் செய்து அங்கே அந்த இடத்தில் மட்டும் கத்தரித்து பூனைக்கு எழாதவாறு வசதி செய்து கொடுத்துவிட்டு அவர் அங்கிருந்து எழுந்து சென்றார் என்பதை அவருடைய வாழ்க்கையை படிக்கிற போது தெரிகிறது. மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு பாயிலே அமர்ந்திருக்கிற போது ஒரு பாம்பு ஒன்று வந்து விடுகிறது. அந்த பாய்க்குள்ளே நுழைந்து விடுகிறது. அந்த பாம்பை பத்திரமாக எடுத்து சென்று வெளியே விட்டார் மகாத்மா காந்தியடிகள், எந்த துன்பமும் செய்யாமல். ரமணருடைய வாழ்க்கையிலே ஒன்று நடந்தது. அவரை தேடி எப்போதும் லட்சுமி என்கிற ஒரு பசு வரும். ஒரு நாள் அந்த பசு வரவில்லை. இன்று லட்சுமி வரவில்லையே என்பதற்காக ரமணர் அந்த பசுவை தேடி போய்
ஆறுதலாக தடவி கொடுத்து விட்டு வந்தார் என்பது பதிவாகி இருக்கிற ஒரு சம்பவம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு நாள் படகிலே சென்று கொண்டிருக்கிறார். திடீரென ஐயோ ஐயோ என்று கத்துகிறார். எல்லோரும் என்ன ஆயிற்று என்கிறார்கள். என்னுடைய முதுகை பாருங்கள் என்கிறார். அந்த துண்டை விலக்கி பார்த்தால் அதிலே இரத்த காயங்கள் இருக்கிறது. எப்படி இந்த இரத்த காயங்கள் வந்தது என்று கேட்டால் கரையை காட்டுகிறார். கரையிலே ஒரு அப்பாவியை மற்றவர்கள் அடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடித்த அந்த அடி இவருடைய முதுகிலே பட்டது, காயமாக மாறியது என்று கூறப்படுகிறது. இதைத்தான் ஆங்கிலத்தில் எம்பதி என்று அழைக்கிறோம். எம்பதி என்றால் அடுத்தவர்களுடைய இடத்திலே நம்மை வைத்து பார்ப்பது. இதைத்தான் திருவள்ளுவர் அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று குறிப்பிடுகிறார். இன்று நாம் அன்பு வட்டத்தை குறைத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அன்பை நாம் செலுத்தாமலேயே இருந்து விடுகிறோம். சொற்களால் சொல்லாமலேயே இருந்து விடுகிறோம். திருவள்ளுவர் கருணை எவ்வளவு முக்கியம் என்பதற்காக கண்ணோட்டம் என்கிற ஒரு அதிகாரத்தை எழுதியிருக்கிறார். ஒருவர் நிர்வாக பதவியில் இருந்தால் கூட அவர் எப்போதுமே கண்ணோட்டத்தோடு இருக்க வேண்டும், கருணையோடு இருக்க வேண்டும். நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வரும். அதிகார தோரணையில் இருந்தால்தானே அனைத்தும் நடக்கும், ஒருவேளை மக்கள் நம்மை ஏமாற்றி விடுவார்களோ என்று நினைப்பார்கள். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். எவன் ஒருவனுக்கு தன்னம்பிக்கை இருக்கிறதோ அவன் ஒருபோதும் நாம் அன்பு செலுத்தினால் அதை அவர்கள் தவறாக பயன்படுத்தி விடுவார்களோ என்று நினைக்க மாட்டான். அதுதான் அவனுடைய தன்னம்பிக்கையினுடைய அடையாளம். நம்மை சுற்றி இருப்பவர்களையெல்லாம் நாம் மனிதர்களாக நடத்த வேண்டும். அவர்கள் தவறு செய்தால் அதே நேரத்தில் அதை எல்லோர் முன்னாலும் கண்டிக்காமல் தனியாக அடைத்து கண்டித்து அவர்களை வருத்துவதாக இல்லாமல் திருத்துவதாக இருக்க வேண்டும். அதனால்தான் கருமஞ்சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடைத்தி உலகு என்கிறார். நாம் என்ன இலக்கை அடைய விரும்புகிறோமோ அந்த இலக்கையும் அடைய வேண்டும். அதே நேரத்தில் அவரிடம் கருணையாகவும் இருக்க வேண்டும். இதை திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னார். இப்போது மேலாண் வல்லுநர்களான பிளேக் மவுண்டர் என்பவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், டாஸ்க் ஓரியன்டட் மேனேஜர்ஸ், பீப்புள் ஓரியன்டட் மேனேஜர்ஸ் என்று பிரிக்கிறார்கள். சில பேர் பணியாளர்களை வசதியாக வைத்திருப்பார்கள், ஆனால் ஒரு பணியும் நடக்காது. சில பேர் பணியை சக்கையாக பிழிவார்கள், ஆனால் பணியாளர்களை வாட்டி எடுப்பார்கள். ஒரு ஆய்வுக் கூட்டம் நடந்துவிட்டு வந்தால் வெளியே இருப்பவர்கள் கேட்பார்கள், இன்று வேக வைத்தார்களா வறுத்து எடுத்தார்களா என்று. அப்படி இருக்கும் அந்த ஆய்வுக் கூட்டம். அவர்கள் தன்னம்பிக்கையெல்லாம் சிதைந்து போகிற மாதிரி இருக்கும் ஆய்வுக் கூட்டம். ஆனால் அப்படிப்பட்டவர்கள் பணியாளர்களிடம் மனக்குறைகளை கேட்டறியாமல் பணி மட்டும் நடந்தால் போதும் என்று இருக்கிற போது சில நாட்கள் அது பலன் தருமே தவிர நீடித்த பலன்களை அது தருவது இல்லை. அது தற்காலிகமான பலன்களாகத்தான் இருக்கும். அதனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், பணியாளர்கள் நலனையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், பணி நிறைவேறுவதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று. இதுதான் கருமஞ்சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு என்பது ஆகும். அடுத்ததாக அருள். அருள் என்பது இதுவரை சந்திக்காத மனிதர்கள். நாம் பார்த்தே இருக்க மாட்டோம். பல நேரங்களில் எங்கோ பூகம்பம் நடப்பதற்கு நாம் நம்முடைய நிவாரணத்துவை அனுப்புகிறோமே, அதுவும் அருள்தான். சந்தித்திராத மனிதர்கள். குஜராத்திலே பூகம்பம் நடந்தபோது தன்னுடைய வளைகாப்புக்கு வந்த அத்தனை சீர்சினத்தையும் அந்த பூகம்பத்திற்கு அனுப்பி வைத்தார் ஒரு எளிமையான ஏழை பெண். அதுதான் அருள். அந்த அருளை பற்றி பாரதியார் சொல்லுகிற போது, பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்கிறார். உங்கள் எதிரிகளுக்கு கூட நீங்கள் கருணை காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள், அதுதான் அருள் என்று குறிப்பிடுகிறார். இதை பற்றி நீதி வெண்பாவிலே ஒரு பாடல் வருகிறது. நம்மிடம் 32 பற்கள் இருக்கின்றன. நடுவிலே ஒரு நாக்கு. இந்த 32 பற்கள் கடித்தால் அந்த நாக்கு என்ன ஆகும் என்று நினைத்து பாருங்கள். ஆனால் அந்த நாக்கு சுவையான உணவை அந்த பற்களை மெல்ல வைத்து
தான் சுவைத்து பயன்படுத்திக் கொள்கிறது. அதைப் போல உங்களுடைய பகைவர்களையும் பயன்படுத்திக் கொள் என்று நீதிவெண்பா கூறுகிறார். கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒருவர் கவிதை எழுதியிருப்பார், அருள் என்பது என்ன என்பதை பற்றி. கொடுப்பதாக நினைக்கிறவனே, கொடுப்பதற்கு நீ யார்? நீ கொடுப்பதாக நினைப்பதெல்லாம் உனக்கு கொடுக்கப்பட்டவை. உனக்கு கொடுக்கப்பட்டவை உனக்கு மட்டும் கொடுக்கப்பட்டவை அல்ல. உண்மையில் நீ அவற்றை கொடுக்கவில்லை, உன் வழியாக அவை தரப்படுகின்றன. நீ ஒரு கருவி மட்டுமே. புல்லாங்குழல் இசையை வெளிப்படுத்துவதில்லை, இசை வெளியாவதற்கு அது ஒரு கருவி மட்டுமே. இயற்கையை பார், அது கொடுப்பதாக நினைத்து கொடுப்பதில்லை. தேவையானவன் வேண்டியதை எடுத்துக்கொள்கிறான். நீயும் இயற்கையின் ஓர் அம்சம்தான். கொடுப்பது என்பது பொருட்களை மட்டுமல்ல. உன்னுடைய ஒரு வார்த்தை ஒருவன் தாகத்தை தணிக்கலாம். உன் புன்னகை ஓர் இதயத்தில் விளக்கு ஏற்றலாம். ஒரு பூவை போல அமைதியாக கொடு, ஒரு விளக்கை போல பேதமில்லாமல் கொடு. நதிநீரை போல உன்னிடம் இருப்பவை இருக்கட்டும். தாகம் தீர தண்ணீர் குடிப்பவன் நதியிடம் அனுமதி கேட்பதில்லை. கொடு, நீ சுத்தப்படுவாய். கொடு, நீ சுகப்படுவாய். கொடுப்பதால் உன் இருத்தல் நியாயப்படும். அன்பை கொடுப்போம், கருணை கொடுப்போம், அருளை கொடுப்போம். நன்றி, வணக்கம்.